விஜய் விவகாரத்தில் அவரது இமேஜை திமுக கெடுக்க முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, அதிமுகவில் மீண்டும் இணைந்த வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, திமுக எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பதாக விமர்சனம் செய்தார். இதெல்லாம் திமுக வேணுண்டு பல எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர் தாவேகா தலைவருடைய இமேஜை வைக்கணுன்ற அடிப்படையில் இதெல்லாம் பரப்பிவிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியில் இருந்து அண்மையில் அதிமுகவில் மீண்டும் இணைந்த வெல்லமண்டி நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். ஓபிஎஸ் மௌனமாக இருந்து என்னை போன்றவர்கள் எல்லாம் அமைதியாக வெளியேற்றிவிட்டார் என்று குறிப்பிட்டார். ஓபிஎஸ் நம்ப வைத்து தங்களை ஏமாற்றிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டினார். அப்ப அங்க யார உருவாக்குறதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் எடுத்துட்டு இருக்காரு? இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் கேட்கறது, இப்ப யார அங்க உருவாக்குறதுக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்? அவர் தான் மௌனமா இருந்து கடைசி வரைக்கும் இருந்து என்னை போன்றவர்கள் எல்லாம் அமைதியா வெளியேற்றியதுதான் அவருடைய நிலைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்பா 3 தடவை முதலமைச்சரா உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. இந்த நிலையிலையும் ஒரு அதிமுக தொண்டன் திமுக போவானா? சாதாரண தொண்டன் திமுகவுக்கு போவாங்களாங்கிறது உங்க கவனத்துக்கே கொண்டு வர்றேன். அவர் போறாருன்னா என்ன சொல்றது?